ஓம் நமசிவாய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம முகத்தை காட்டாம வெறும் இமேஜை வச்சு பலம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல் முறையா உங்க முன்னாடி என்னுடைய முகத்தை காட்டியிருக்கேன். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பெரும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா முகத்தை காட்டலனாலும் அந்த ஆதரவை என்னைக்குமே நீங்கள் குறைச்சதில்லை. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தது மாதிரியே இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் முன்னாடி முகத்தை காட்டியிருக்கேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். தாயுள்ளம் கொண்ட கடகராசி நண்பர்களே, அன்பே சிவம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொள்கை. எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துவீங்க, பாசம் வச்சிருப்பீங்க. அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். யாராவது கஷ்டத்தில் இருந்தாலும் துன்பத்தில் சிக்கிக்கிட்டாலும் வறுமைன்னு கலங்கி போய் உங்கள் முன்னாடி நின்னாலும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுப்பீங்க. ஒரு தாயுள்ளம் அப்படின்னா எடுத்துக்காட்டு கடகராசி தான். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடு தாய்க்கு சொல்லக்கூடிய இடம். அதனால் அது அப்படியே உங்ககிட்ட இருக்கும். தாயுள்ளம் அப்படின்னா தாய்னா யாரும் கஷ்டப்படக்கூடாது, சுயநலம் பாராமல் அடுத்த உயிர்கள் நேசிக்கிற, எல்லா உயிரையும் ஒரே மாதிரி நினைக்கிற அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கும். கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் கூட வாழ்ந்தவங்களாக இருந்தாலும் உங்கள் துணை கணவனோ மனைவியோ அவங்களா இருந்தாலும் பெற்றவங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க எப்படி யார் கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கி கொடுத்தாவது அவங்க கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் யாராவது உங்கள் மனசை கலங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு அவங்க முகத்தில் முழிக்க மாட்டீங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்கள் மனசை சமாதானப்படுத்தவே முடியாது. அன்பால் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுருவீங்க. அதே எதிர்ப்போட ஒரு வஞ்சனையோட உங்களை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட உங்கள் முன்னாடி எந்த எதிரிகள் வந்தாலும் அவங்கள சிதறடிச்சிருவீங்க. ருத்ர தாண்டவம் தான். அப்புறம் எப்படி சக்தி சிவன் முன்னாடி ருத்ர தாண்டவம் ஆடுறாங்களோ அதுபோல் எப்படி இந்த பூமாதேவி கோவப்பட்டா பூகம்பம் வருதோ அந்த மாதிரி ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிடக்கூடிய ஒரு வலிமை. பாசம் காட்டினா அடிமை, அதிகாரத்தை காட்டினா அடுத்த நிமிஷமே அவங்க முன்னாடி மண்டிக்கிட்டே ஆகணும். ஏன்னா உங்களது சிந்தனையும் அறிவும் ரொம்ப கூர்மையானது. உங்களோட எதிரி ஒரு வழியில் உங்களை பழி தீர்க்க நினைச்சாலும் துரோகம் பண்ண நினைச்சாலும் உங்களை கவிழ்க்க நினைச்சாலும் அவங்கள பல சிந்தனையில் பயங்கரமாக யோசித்து உங்கள் முன்னாடி மண்டியிட வைப்பீங்க. உங்கள்கிட்ட இந்த அரசியலே செல்லாது. எங்கே நடந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் தொழிலில் அரசியல் இருந்தாலும் அதை தெறிக்க விட்டுருவீங்க. இப்போ அஷ்டம சனியிலேருந்து சிக்கி விடுபட்டிருக்கீங்க. அஷ்டம சனியில் என்னென்னலாம் நடந்திருக்கும் இன்னும் சொல்ல வேண்டியதில்லை. எப்படியோ குழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லுவீங்க. எப்படியோ மீண்டு வந்திருக்கோம், ஒரு பிறவி எடுத்தது மாதிரி இருக்குது இந்த வாழ்க்கை. ஏன்னா அவமானம்னா உங்களை மாதிரி அவமானப்பட்டிருக்கவே முடியாது. இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட அவமானம் எந்த வயசாக இருந்தாலும் இருக்கட்டும், வயசெல்லாம் பார்த்து இங்கே எதுவுமே நடக்கிறதில்ல. யாரும் மன்னிச்சு விடுறதில்ல. அல்லது யாரும் பாவம் இவருக்கு 80 வயசு, இவருக்கு துரோகம் பண்ண வேண்டாம், இவரை கஷ்டப்படுத்த வேண்டாம், இவரை எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. பாவம் 8 வயசு, இந்த பையனையோ பிள்ளையோ கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எந்த வயசாக இருந்தாலும் இந்த அஷ்டம சனியில் இன்னொரு பிறவி எடுத்திருப்பீங்க. வாழ்க்கையினுடைய கடைசி எல்லைக்கே போயிட்டு திரும்ப வந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் செஞ்ச அந்த புண்ணியம் இருக்குல்ல, நீங்கள் காட்டின அந்த அன்பு இருக்குல்ல, இதெல்லாம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தியிருக்கும், தன்னம்பிக்கையோடு இருக்க வச்சுருக்கும். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வர வச்சிருக்கும். ஏன்னா சும்மா இல்லை, எவ்வளோதோ பெரிய துன்பங்கள் வந்திருக்கிற போதும், எவ்வளோதோ கஷ்டத்தில் இருக்கும்போதும் நம்மளால் முடியும், யாராவது உங்களை தேத்தி இருப்பாங்க, இல்லைனா உங்களோட இன்னொரு மனசு சொல்லியிருக்கும், உன்னால் முடியும், கலங்காத, மனம் வருந்தாத. ஏன்னா இந்த அவமானம் அசிங்கம் ஊரை விட்டு ஓடி இருக்கிறது இதெல்லாம் கடகராசி நண்பர்களும் தோழிகளும் போன 2.5 வருஷத்தில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி, அஷ்டம சனி, ஒரு 7.5 சனி எப்படி 7.5 வருஷத்தில் ஒரு மனுஷனுடைய பாவ புண்ணியங்களுக்கு பலன் கொடுக்குமோ, பாவத்துக்கான தண்டனையை கொடுக்குமோ, அதே அளவு அஷ்டமச்சனி 2.5 வருஷத்தில் கொடுத்துரும். 7.5 வருஷத்தில் தாங்குற அந்த அமைப்பு எங்கே? 2.5 வருஷத்தில் அந்த 7.5 வருஷத்து கஷ்டத்தையும் கொடுத்து அதையும் தாங்கி மீண்டு வரக்கூடிய என் நண்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும் எங்கே அப்படின்னா பார்த்துங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூமியே நீங்கள் தான், பூமி தாய் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பொறுமை இருக்குல்ல, எத்தனை அநியாயங்கள் அதர்மங்கள் கொடுமைகள் இந்த பூமியில் நடந்தாலும் எப்படி இன்னும் உயிர்ப்பித்து இருக்குதோ இந்த பூமி, ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன கோபத்தை காட்டுறதுனால தான் இந்த பூகம்பம், புயல், மண் சரிவு,
மலை சரிவு, இந்த எரிமலை பொங்குறது, இதெல்லாம் நடக்குது. இதுக்கே நம்மளால் தாங்க முடியல. முழுசாக கோவப்பட்டா இந்த பூமியே இல்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன கோபத்தோட, சின்ன சின்ன துயரத்தோட, துன்பத்தோட நாம் வாங்கி வந்த வரம் அப்படி அப்படின்னு கொஞ்சம் பொறுமை காத்திருப்பீங்க. அந்த பொறுமை தான் உங்களை வலிமையானவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இதுவரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. சரி, அப்படி என்ன நடந்திருக்கும்? கடன் வாங்கிய அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. அப்படி யாருக்காக கடன் வாங்கினீங்க? கூட பிறந்தவங்களுக்காக. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சுருப்பீங்களோ அவங்கெல்லாம் இப்போ எதிரியாக இருக்கிறாங்க. அப்போ யார்? நண்பர்களுக்காக. மூன்றாவது வீடு அப்படிங்கிறது கூட பிறந்தவங்கள சொல்கிற இடம். அவங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய செலவுகளை வச்சுருப்பாங்க. ஏன்னா 12ஆம் வீட்டுக்கு அவங்க தான் அதிபதியாக, அந்த அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டுக்கும் வர்றதுனால விரயஸ்தானம். நிறைய உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு நிறைய செலவு பண்ணி கடனாளி ஆகியிருப்பீங்க. இப்போ ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க. உங்களுடைய ஜாமீன் கையெழுத்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கும். ஒன்று, ஊரில் அவமானப்பட்டிருப்பீங்க, வம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க, கோர்ட்டாக இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லைனா தாங்க முடியாமல் ஊரை விட்டு போயிடுவோம் அப்படின்னு போயிருப்பீங்க. ஆனால் அங்கேயும் துரத்தும் துன்பமும் கஷ்டங்களும் துரத்தி இருக்கும். ஃபோன் போட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு அவமானப்படுத்துகிறாங்க, இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு இஎம்ஐ போட்டிருப்பீங்க, கிரெடிட் கார்டை வச்சு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஒரு பொருளையோ பொண்ணையோ அல்லது பணத்தையோ இப்படி செலவு பண்ணியிருப்பீங்க. நம்பின உங்களுக்கு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை அவமானப்படுத்தி இருக்கும். நீங்கள் கையெழுத்து போட்டதுனால, நீங்கள் வாங்கி கொடுத்ததுனால இன்னைக்கு எல்லாரும் உங்கள் வீட்டு முன்னாடி நிற்பாங்க. ஆனால் நீங்கள் யார் வாங்கி கொடுத்தீங்களோ அவங்க பகையாளியா எதிரியா இப்போ மாறி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன கொடுமை இது இல்லை? இந்த கஷ்டத்தில் அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா ஐடியா கேட்டிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் பெரிய பூகம்பம் நடந்திருக்கும். கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இதனால் வந்திருக்கும். ஏன்னா கணவன் அப்படி பண்ணிட்டாரு, மனைவி எப்படி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு துணையாக இருப்போம் அப்படிலாம் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் நினைக்க வைக்காது. எதிரியாக மாற்றிடும். கட்டின கணவனே கட்டின மனைவியே எதிரியாக நிற்பாங்க. எப்போ பிச்சுக்கிட்டு ஓடலாம், அறுத்துக்கிட்டு ஓடலான்னு காத்திருப்பாங்க. இதுதான் நேரம்னு காத்துக்கிட்டு இருக்கிற துணை கூட உண்டு. அப்படியான ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு அக்கறையோடு நீங்கள் தலையிட்டு இன்னைக்கு அதுவே பிரச்சனையாக இருந்துடும். ஊரில் நடக்கிற சண்டை, அதில் போய் கலந்துக்கிட்டீங்க. உங்கள் சொந்த உறவுக்காக ஒரு பங்காளி அல்லது மாமா மச்சான் இவங்களுக்காக கலந்துக்கிட்டு சண்டையில் உங்கள் பேர்லேயும் கேஸ் வழக்கு கையெழுத்து போட்டிருப்பீங்க. இப்போ அவன் ஓடி இருப்பான், நீங்கள் கோர்ட்டில் நிற்பீங்க. அல்லது ஒன்று உள்ள இருக்கணும், இல்லைனா வெளியூரில் இருக்கணும், வெளிநாட்டில் இருக்கணும். இப்படியான அவமானங்கள் துயரங்கள் இதெல்லாம் கடந்து இப்போ மீண்டு வந்திருப்பீங்க. எல்லாத்தையும் காரணம் நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன புண்ணியங்கள். அந்த எதிரிகளையும் துரோகிகளையும் மன்னிச்சிருப்பீங்க. அதுக்காகவே இப்போ உங்களால் கொஞ்சம் தைரியமாக இனிமேல் என்ன செய்யலாம், இதுக்கு மேலே நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. மூன்றாவது நபர்கள்ட்ட உங்களது அந்தரங்க வாழ்க்கையை பற்றி பேசி இப்போ அவங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்திருப்பாங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையை அல்லது தொழில் வாழ்க்கையை அல்லது வேலை செய்கிற இடத்துல யாரை நம்பி உங்கள் பிரச்சனைகளை முழுசாக சொல்லியிருந்தீங்களோ அவங்களே இப்போ பெரிய எதிரியாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எதிரி கடன் நோய் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. உங்களது எதிரியாக உங்கள் அப்பாவே நின்றுப்பார். யாருக்காக? உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக. உங்கள் அப்பாவே உங்களை எதிரியாக பார்த்து கோர்ட்டு கேஸ்லாம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, நோய்க்காக கடன் வாங்கியிருக்கணும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நோய் ஏற்பட்டிருக்கும், தீராத நோய் அல்லது பெரிய நோய். நிறைய சம்பாரித்து வச்சுருப்பீங்க. அந்த சம்பார்த்தனை எல்லாம் அந்த நோயில் நீங்கள் செலவு பண்ணியிருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் எப்படியாவது காப்பாற்றிடலாம், எவ்வளோ லட்சமானாலும் இவங்களை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன ஆச்சு? அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அவமானப்பட்டு உழைச்சி சம்பாரித்த காசெல்லாம் செலவு பண்ணாலும் இன்னைக்கு மரியாதை இல்லாமல் தனிமையாக ஒதுங்கி இருப்பீங்க, தனிச்சு விடப்பட்டிருப்பீங்க. அது அதை விட கொடுமை. அதாவது எதிரியாக பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லாரும் தனிச்சு விட்டாங்க பாருங்க உங்களை. அதுதான் இங்கே விதியே. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நாமெல்லாம் ரொம்ப நல்லவங்களும் இல்லை, ரொம்ப கெட்டவங்களும் இல்லை. நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கான கணக்கு, பாவத்திற்கான பலனை இந்த அஷ்டம சனியில் அனுபவிச்சிருப்பீங்க. அஷ்டம சனி 7.5 சனினாலே பாவத்துக்கான கணக்கை அனுபவிக்கிறது தான். அந்த மூட்டையை சுமக்கிறது, அதை சுமந்து இறக்கி வைக்கணும்ல, அதைத்தான் இப்போ செஞ்சிருக்கீங்க. அதை இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் தீர்ந்துடும். உங்களுடைய பாவங்களை தீர்க்கறதுக்காகத்தான் இந்த கொடுமையெல்லாம்
நடந்தது? எங்க தீர்த்திருக்கீங்க? யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள்ட்ட, உங்களுடைய எதிரிகள்கிட்ட, உங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்தாங்கல்ல, அவங்கள்ட்ட அந்த பாவ மூட்டையை ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த பாவங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குவீங்க. நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் எல்லாமே இருக்குல்ல. கை கால் இருக்கு, கண் இருக்கு, யோசிக்கிறதுக்கு மூளை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, எதையும் சாதிக்கக்கூடிய, எதை முயற்சி பண்ணாலும் முடிக்கக்கூடிய அந்த தைரியம் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால நிம்மதியா தூங்குங்க. இந்த அஷ்டம சனியில அத்தனை துயரங்களையும் கடந்துட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா துரோகம் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு தூக்கம் வராது. துரோகிகள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வெட்கப்படணும், கூச்சப்படணும், தலை குனிஞ்சு நடக்கணும் உங்க முன்னாடி. என்னதான் அந்த கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்கள திட்டக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க பாரு. ஏதோ நல்லதோ கெட்டதோ பழகிட்டமே, மறுபடியும் முகத்துல முழிக்கிறது இல்லையா அப்படின்னு திட்டி கூட இருக்க மாட்டீங்க. ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருப்பீங்க. இங்க என்னன்னா, நம்ம எல்லாரும் செய்யற தப்பு என்ன தெரியுமா? நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சுட்டா உடனே ரியாக்ட் பண்றது. நம்மளை வெட்டினான்னா அவனை வெட்டுறது, நம்மளை குத்துனானா அவனை குத்துறது, நம்மளை திட்டினானா அவனை திட்டுறது, அடிச்சானா அடிக்கிறது, ஏதாவது பறிச்சானா பறிக்கிறது. தயவு செஞ்சு இதை ஒரு அறிவுரை எடுத்துக்காதீங்க. ரெக்வஸ்ட், ஒரு வேண்டுகோள். இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. என்னன்னா, நமக்கு செய்யற கொடுமைகளை அப்படியே நாம செய்யும் போது இறைவன் ரெண்டு பேரையும் சமமா பார்த்துருவார். ரெண்டு பேருக்குமே எங்க பாவங்கள் சேரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு எதிரியோ துரோகியோ நண்பனோ நமக்கு செய்யறத மறுபடியும் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதோட அந்த பாவ புண்ணியங்கள் தீர்ந்தது. நாமளும் பாவம் செஞ்சிருக்கோம், அவங்களும் பாவம் செஞ்சிருக்காங்க. அந்த எடை சரியாயிடும். இங்க நம்ம என்ன செய்யணும்? மன்னிச்சு விடணும். ஆண்டவன் பார்த்துப்பான், ஆண்டவன்ட்ட ஒப்படைச்சிடணும். நீங்க அந்த பாவத்தை ஏத்துக்கணும், அவங்க செஞ்ச கொடுமையை ஏத்துக்கணும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு சொல்றேன், அந்த ஈசன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எடுத்த தொழில் இந்த ஜோதிடத்து மேல சத்தியமா சொல்றேன், உங்களை எழுத்தவங்களையும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களையும் உங்ககிட்ட ஏதாவது பறிச்சவங்களையும் நீங்க முகத்துக்கு நேரா பார்த்து நல்லா இருங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் ஆண்டவன் பார்த்துப்பான். முட்டு சந்தில ஊமை குத்தா குத்தி உங்க கண்ணு முன்னாடியே ஒரு பைத்தியக்காரனா, ஒரு பரதேசியா, ஒரு பிச்சைக்காரனா, ஒரு மென்டலா, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். உங்க கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடக்குங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன். ஆனா இது செய்யறதா பெரிய மனசு. இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாது, மகானால தான் செய்ய முடியும். அதனால உங்களுக்கு அந்த தகுதியும் திறமையும் இருக்கு. ஏன்னா இயற்கையாகவே தாயுள்ளம் கொண்டவர்கள். யாரையாவது திட்டிருந்தா கூட இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. இறைவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. யாருக்காவது சாபம் கொடுத்தீங்களா? மன்னிப்பு கேளுங்க. சாபம் கொடுத்தவங்கள்ட்ட நேரடியா போய் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா இந்த வழக்கை நீங்களே முடிச்சுக்க கூடாது. இதெல்லாம் ஒரு இயற்கைங்க. நீங்களே பாருங்க, சட்டத்துல ஒரு வார்த்தை இருக்கு, சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது எங்க இருந்து வந்தது? எல்லாம் மேல இருந்து வந்தது. அதனால நாமளே சட்டத்தை எடுத்துக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நாமளும் அதுல ஒரு குற்றவாளி தான், நாமளும் அதுல பாவம் செஞ்சவங்க தான். அதனால இறைவன் கையில ஒப்படைச்சிருங்க, அவன் பார்த்துப்பான். நீங்க நிம்மதியா தூங்குங்க, நிம்மதியா உங்க வேலையை பாருங்க, நிம்மதியா குடும்பத்தை பாருங்க. குடும்பம் பிரிஞ்சிருச்சா, துணை போயிடுச்சா, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் திரும்ப வருவ, என்னை நம்பி ஒரு நாள் நீ வருவ, என்னையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் நீ வருவ. உங்களுடைய குணத்தையும் தன்னம்பிக்கையையும் கைவிடாம ஏதாவது இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இத்தனை கொடுமைகளையும் நீங்க தாங்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாங்க ஜெயிச்சிருக்கீங்க. இதுல வெற்றியாளரே நீங்க தான். அதாவது வடிவேல் மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு ஃபைட்டு நடக்கும், குத்து சண்டை, அதுல வடிவேலை தூக்கி போட்டுருவாங்க, செம்ம அடி வாங்குவாங்களோ வடிவேல். கடைசி அவர் சொல்லுவார், இந்த கப்பு எனக்கு தான் கொடுக்கணும், இவன் அடிச்ச அடியில நான் உயிரோட இருக்கணும்ல, அப்ப நான் தான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லுவார். வேற மாதிரியே சொல்லுவார். அது அந்த மாதிரி நீங்க தாங்க வெற்றியாளர், நீங்க தான் ஜெயிச்சிங்க உங்களுடைய இந்த போராட்டத்துல. ஏன்னா பாவங்கள் தீர்ந்துருக்கு, பல ஜென்மங்கள் எடுத்த புண்ணியம் இது. இந்த ஜென்மத்துல அஷ்டம சனி வந்து பல பிரச்சனைகளை கொடுத்து இன்னைக்கு அனாதையா நிக்கிறீங்க பாருங்க. பல ஜென்மத்துடைய பாவங்கள் கழிஞ்சிருக்கு. இதுல வெற்றியாளன் யாரு? நீங்க தாங்க. உங்கள்ட்ட இருந்த பாவங்களை பறிச்சாங்களே அவங்க வெற்றியாளர்கள் இல்லை, உண்மையா அவங்க தோத்தவங்க. இன்னைக்கு இருமாப்பா ஆங்காரம் ஓங்காரம் விட்டு இந்த உலகமே கேட்கறது மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், உங்களை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கலாம், அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு இருமாப்புல இருக்கலாம். ஆனா உண்மையான வெற்றியாளர் நீங்க தான். அதனால இந்த தர்ம யுத்தத்தை செய்யுங்க. இது ஒரு தர்ம யுத்தம். ஆயுதத்தால பதில் சொல்லாம அறிவால பதில் சொல்லுங்க. அவங்கள மன்னிக்கிறதும், உங்க வேலை உண்டு, உங்க தொழில் உண்டு, உங்க குடும்பம் உண்டு அப்படின்னு கவனிக்கிறதும், ஒரு நாள் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு முயற்சி பண்றதும், இதுதான் என் நண்பு கடகராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய தர்ம யுத்த காலம். நம்மளை அவமானப்படுத்தினாங்களே, அசிங்கப்படுத்தினாங்களே, துரோகம் பண்ணாங்களே, அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டி சாதிக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. அந்த தர்ம யுத்தத்தை தான் நீங்க செய்ய போறீங்க. நேர்மையா உண்மையான வழியில உங்களுடைய வரம், அந்த இறைவன் கொடுத்த வரம் எது? தாயுள்ளம், அன்பு, நேசம். அதனாலே ஜெயிக்க போறீங்க.
அன்பே சிவம். இதுதான் நீங்க. உங்களுடைய அமைதியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் உங்களை வாழ வைக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நீங்களாவே வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய தெய்வம் எதுன்னு பார்த்தா, உங்களுக்காகவே திருவண்ணாமலையில அந்த அருணாச்சலேஸ்வரர் தேவியரோட உங்கள் தேவியரோட காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு அதிபதி சந்திரன். நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் மறுபடியும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் எதிரி, ஒரு பக்கம் வேலை போச்சு, தொழில நஷ்டம், குடும்பமே இன்னைக்கு பிரிஞ்சு போய் கிடக்குது, இதிலிருந்து மீள்றதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சொல்கிறேன், இந்த ஆடி மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. 3 பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க. அந்த பௌர்ணமி கிரிவலம் வரும்போது அந்த சந்திரனையும் அந்த மலையையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கும்பிடுங்க. உங்களது அதிபதி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை தீர்த்து வைப்பார், தூக்கி நிறுத்துவார். அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் திருவண்ணாமலை. இன்னைக்கு அதனுடைய அருமை பெருமெல்லாம் தெரிஞ்சு பல லட்சம் பேர் வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் போகிறதுக்கு சரியான நேரமும் சரியான இடமும் உங்களது பரிகாரத்துக்கான அற்புதமான ஸ்தலம் திருவண்ணாமலை. போயிட்டு வாங்க. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. இந்த காலகட்டத்தில் தோத்தாலும் உண்மையாக நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. அங்கே போனீங்கன்னா நிறைய நம்பிக்கை வருங்க. உங்கள் மனசே சாந்தமாயிடும். எதிரிகளும் துரோகிகளும் எதிரே வந்தாலும் கை குலுக்குவீங்க, நல்லா இருப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு பெருந்தன்மையான உள்ளம் மனசு வந்துடும். ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த ஈஸ்வரன் உங்க கூடவே இருப்பார். முடிஞ்சா 1 வருஷம் கூட போகலாம். ஏன்னா நாம பட்ட பாவங்களுக்கு கர்ம வினையா இந்த அஷ்டம சனியில தீர்த்தாச்சு. இதுக்கு மேல ஒரு 12 மாசம் 12 பௌர்ணமி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா கர்ம வினையும் தீர்ந்து எதிரிக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க. எல்லாம் ஜெயமே நடக்கும். நாமெல்லாம் அனாதை இல்லை. நாம தான் நினச்சிக்கிறோம் அனாதை அப்படின்னு. நம்மளை படைச்சவன் இறைவன் இருக்கான். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? எதுக்கு? அடுத்தவங்க துணையே தேவையில்லை. நாம் அனாதை இல்லை, நாம இறைவனுடைய பிள்ளைகள். அதுவும் கடகராசி சும்மா இல்லைங்க. பூமாதேவி, இந்த 3 தேவியர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்க கடகராசி நண்பர்களும் தோழிகள். ஒன்றும் இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த தர்ம யுத்தம் தான். இப்போ நான் சொன்னது தான். எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நிம்மதியாக எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வேலையை, உங்களது தொழிலை, உங்களது வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சா, கடன் அதிகமாகிடுச்சா, வேலை போயிடுச்சா, தொழில் அதிக நஷ்டமாயிடுச்சா, ஊரை விட்டு வெளியில் போய் கஷ்டப்படுறீங்களா? ஈசன் இருக்காங்க, அந்த இறைவன் இருக்கான். முருகன் எவ்வளோ பெரிய சக்தி தெரியுமா? மனசில் நினச்சிக்கங்க, முருகான்னு நினச்சிக்க. முருகான்னா பெயர் இல்லை, அது ஒரு ஸ்லோகம், அது ஒரு மந்திரம். இந்த முருகாங்கிற வார்த்தையில் 3 தெய்வங்கள் இருக்கு. விஷ்ணு, பிரம்மா, சிவன் 3 பேர் இருக்காங்க. 3 தேவியர்களும் இருக்காங்க. இந்த வார்த்தையில் முருகான்னு கூப்பிடுங்க, ஓடி வருவார் அந்த முருகன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியா இருக்க போறது, துணையா இருக்க போறது, உங்க வாழ்க்கையே ப்ரொடெக்ட் பண்றது, பாதுகாக்கிறது எதுன்னா கடவுள். இந்த ஆன்மீகம், இந்த 3 விஷயங்கள் முடிஞ்சா செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? தினமும் ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க. காலையில குளிச்சுட்டு ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில போய் ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகர், குலதெய்வம், முருகன், ஈஸ்வரன் அல்லது உங்க இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கிட்டு இந்த நாள் இனிய நாளா இருக்கட்டும், இது வரைக்கும் என்ன நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்தது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டிட்டு வந்துருங்க. டெய்லியும் முடிஞ்சா ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில். வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்துல இருக்கிற கோவில், அம்மன் கோவிலோ, முருகன் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ, மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடியலையா 3 மாசத்துக்கு ஒரு முறை போய் பொங்கல் வச்சு படைச்சிட்டு வாங்க. அப்பவும் முடியலையா, வெளியூர்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை பொங்க வச்சு ஏதாவது ஒரு காவுக்கு வணங்கிட்டு வாங்க. என் நண்பர்களே, தோழிகளே, இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. நம்முடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் மிக முக்கிய காரணம் குலதெய்வம் தான். இதை செய்யுங்க. அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை பெரிய கோவில் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு. 6 படை வீடுகள், திருவண்ணாமலை, கும்பகோணத்தில் ஏகப்பட்ட நவக்கிரக கோவில்கள் இருக்கு. ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி, இப்படி பெரிய பெரிய கோவில்கள், அம்மன் கோவிலா இருக்கலாம், சிவன் கோவிலா இருக்கலாம், விஷ்ணு கோவிலா இருக்கலாம், நவக்கிரகங்களுக்கு கோவிலா இருக்கலாம். இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது உங்கள் ராசிப்படி இருக்கிற தெய்வங்களை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிற தெய்வங்கள் அதெல்லாம். தினமும் ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க, தினமும் ஒரு 50 ரூபா எடுத்து வைங்க. கடவுளை பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு முறையாவது
இது மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த தெய்வங்கள் பார்த்துக்கொள்ளும். இந்த 3 முக்கியமான விஷயங்கள். சரி, உழைக்கவே தேவையில்லையா, இதை மட்டுமே பார்க்கலாமா? அப்படி சொல்ல வரல. உழைப்பும் ஆன்மீகமும் 2 கண்கள் மாதிரி. உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்தா போதுமா? போதும்னா ஓகே. அப்போ ஒரு கண்ணு இருந்தா அதுக்கு பேர் என்ன? குருடு. அப்போ ஆன்மீகமும் உழைப்பும் 2 கண்கள் மாதிரி. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயரலாம். எந்த அளவுக்கு ஆன்மீக வழியில நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததி நிம்மதியா இருக்கும். அதிகபட்சம் உங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போற ஒரே விஷயம் இந்த புண்ணியங்களா தான் இருக்கும். பணம் காசு அப்படிங்கிறத விட இந்த தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன விளம்பரம். எத்தனையோ பொருட்களை வாங்கி பயன்படுத்திருப்பீங்க. பூஜை பொருட்களோ, உணவுப் பொருட்களோ, ஹெல்த் சம்பந்தப்பட்ட பொருட்களோ இப்படி வாங்கி பயன்படுத்திருக்கலாம். அது இன்னைக்கு நிறைய பணத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் நிறைய கலப்படம், கெமிக்கல் கலந்த பொருட்கள் வந்துட்டு இருக்கு. யாருமே உடலை பத்தி கவனிக்கிறது இல்லை. பாரம்பரியத்தையும் நம்ம மறந்துட்டோம். அப்ப அதெல்லாம் சரி பண்ற அளவுக்கு இவங்க குட் பேபி பாரம்பரியமான கலப்படம் இல்லாத தானியங்களையும் மூலிகைகளையும் வச்சு நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க. எல்லா கேட்டகரியிலையும் இருக்கு. பூஜை, உணவு, ஹெல்த், வெயிட்டை குறைக்கணுமா, வெயிட்டை ஏற்றணுமா, அடுத்தது செக்கில் ஆட்டின எண்ணெய்கள், பசுமாட்டு நெய், ஏபிசி மால்ட்டு, தானியங்கள், மில்லட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய தயாரிச்சிருக்காங்க. குறிப்பா பூஜை பொருட்களை பத்தி சொல்லணும். நாமெல்லாம் கடமைக்கு ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்து கடையில விளக்கேற்றுறோம், சூடம், சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யறோம். ஆனா உண்மையை அதில் ஃபோக்கஸ் பண்ணி தான் வாங்கி நம்ம பூஜை பண்றோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த அளவுக்கு நம்ம அலட்சியமா பூஜைகளை செய்யறோமோ இறைவனும் நம்மளுடைய பூஜைக்கு பலனை கொடுக்கறது கொஞ்சம் அலட்சியமா இருப்பார். அதனால தரமான கலப்படம் இல்லாத சுத்தமான பூஜை பொருட்களை பயன்படுத்துங்க. 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி அருகில் இருக்கிற கடை அது யாராவது தெரிஞ்சவங்க செய்யறாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்ல உங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னா இந்த குட் பேபி நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 9043688626 இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி எல்லா விதமான பொருட்களும் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி போல பஞ்சதீப எண்ணெய்கள், இப்படி பல பூஜை பொருட்களும் தரமானதா இருக்கு. வாங்கிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தேடல்கள் இருக்கணும். எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. 80 வயசு ஆயிடுச்சு, இனிமே என்ன நான் தேடி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வருத்தம். 80 வயசுல சாதிக்கிற அத்தனை ஆத்மாக்களும் நிம்மதியா கடைசி காலகட்டத்தை முடிப்பாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு. 6 வயசா இருந்தாலும் 60 வயசா இருந்தாலும் 80 வயசா இருந்தாலும் தேடல் தான் நம்ம வாழ்க்கையில நம்மளை உயர்த்தும். அந்த தேடலை எப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ, தேடி தேடி எப்ப உங்களுக்கான தேவைகளையும், உங்களுக்கான திறமைகளையும், உங்களுக்கான வேலையையும், தொழிலையும், உங்களுக்கான வெற்றியையும் கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் சாதனையாளர்களாக வருவீங்க. எல்லா புகழும் உங்களுக்கு. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.